ரைன்ஹார்ட் பாங்கே சொல்வார், நிறைய கிறிஸ்தவர்கள் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் சப்பானிகளாக இருக்கிறாங்க, வீல் சேர் கிறிஸ்டியன்ஸாக இருப்பாங்க. வீல் சேர் கிறிஸ்தவங்கன்னா போவாங்க, ஆனால் யாராவது தள்ளுனா போவாங்க, தானாக போக மாட்டாங்க. எப்படி தள்ளணும்? நம்ம எல்லோரும் கர்த்தரை சோத்திரிப்போம் அப்படின்னு ஒரு பாயிண்ட் சொல்லணும், அப்போ போவாங்க. தானாக சோத்திரம் பண்ண மாட்டாங்க. கருத்தோடு பாடுங்க, வார்த்தைகளை தியானித்து பாடுங்க அப்படின்னு சொன்னால் அப்போ அப்படி தியானித்து பாடுவாங்க, இல்லைன்னா எதையோ யோசித்து பாடுவாங்க. தான் வீல் சேர் கிறிஸ்டியன். இப்போ நம்ம பாடும்போது அந்த வார்த்தைலாம் கருத்தோடு தியானித்து பாடணுமா? இப்போ சோத்திரம் பண்ணுறோமா? நான் கண்ணை திறந்து யாரையும் பார்க்கல, ஆனால் நாம் நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். அதை கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்முடைய ஜீவிதத்தில் தானாகவே ஆராதனையும் ஸ்தோத்திரமும் புறப்பட வேண்டும். யாரும் நம்ம ப்ராம்ப்ட்னா அப்படி சொல்லி கொடுக்கக்கூடாது, இப்படி பண்ணு அப்படி பண்ணு இப்படி பண்ணுன்னு சொல்லி. நமக்குள்ளேருந்து இது புறப்பட வேண்டும். ஆகையால் கொஞ்சம் நேரம் எடுப்போம். இந்த கால வேளையில் ஆண்டவரை துதிக்க நாம் வந்திருக்கிறோம். அதிகாலையில் துதி நம்முடைய உள்ளத்திலிருந்து புறப்படட்டும். உண்மையாக கருத்தோடு நாம் ஆண்டவரை துதிப்போம். ஏன் தெரியுமா? அவர் துதிக்க பாத்திரராக இருக்கிறார், அவர் துதிக்கத்தக்க அவர் யோகியனாக இருக்கிறார். ஆகையால் அதற்காக அவர் தேவனாக இருக்கிறபடினால், துதிக்கு பாத்திரராக இருக்கிறபடினால் கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி அவரை ஸ்தோத்திரிப்போம். அதிகாலையில் 4 மணிக்கு பலவிதமான முகங்களை பார்க்கலாம். ஒரு முகம் எப்படி இருக்கும் தெரியுமா? இது தூங்கும் மூஞ்சி முகம். காலையில் ஒரு சோத்திரம் பண்ணாது, கண்ணு மூடிட்டு இருக்கும், தொங்கிட்டு இருக்கும் தலை. இன்னொரு மூஞ்சி இருக்கு, அது என்னதுன்னா இது 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 தூங்குறதா முழிக்கிறதான்னு சொல்ல முடியாத ஒரு நிலவரம். இன்னொன்று இருக்கு, ஆண்டவர் உண்மையாகவே கருத்தோடு ஆண்டவரை துதிக்கிறது. நம்ம எங்கே இருக்கிறோம்? எல்லாம் கருத்தோடு நம்ம பிராக்டிஸ் பண்ணோம். அதிகாலையில் எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆண்டவரை துதிக்க வந்திருக்கிறோம். கஷ்டப்பட்டு வந்துட்டோம், நல்லா துதிப்போம். அதனால் ஆண்டவர் ஸ்தோத்திரத்தில் பிரியமாக இருக்கிறார், ஸ்தோத்திரத்தில் தங்குகிறார், அவர் ஸ்தோத்திரத்திற்கு பாத்திரராக இருக்கிறார். அதற்காக அதை பழகும்படியாக, அதில் பயிற்சி பெறும்படியாக, அதில் எக்ஸ்பர்ட்ஸாக தேறினவர்களாக மாறும்படியாக நம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சொல்லுவாங்க மகாத்மா காந்தி, அவர் அவ்வளோ பிரபலமானவராம். அவருக்கு லெட்டர் போடணுன்னா அட்ரஸ்லாம் தேவையில்லை, காந்தி இந்தியா அப்படின்னு போட்டால் போஸ்ட் பண்ணால் போதும், போய் சேர்ந்துடும். அவ்வளோ பிரபலமானவர். காந்தி இந்தியான்னு போட்டால் போதும், போய் சேர்ந்துடும். நம்முடைய ஆண்டவர் அதைவிட பிரபலமானவர். அவருக்கு அட்ரஸ் தெரியணும்னு தேவையில்லை, ஜீசஸ்ன்னு எழுதினா போதும், இந்த லெட்டரும் அவர்கிட்ட போய் சேர்ந்துடும். மனுஷனுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பிசாசுக்கு தெரியாத பிசாசு, இயேசு தெரியாத பிசாசு கிடையாது. கோடிக்கணக்கான விழுந்து போன தூதர்கள் அத்தனை பேருக்கு இயேசு யார் நல்லா தெரியும். அதனால் நம்முடைய இயேசு, நம்ம யூத் கேம்ப் பாட்டில் பாடுற மாதிரி, உமக்கு ஒப்பான தேவன் யார் உண்டு? ஆகையால் அவருக்கு ஒப்பானவர் ஒருவரும் இல்லை. அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். 46ஆம் சங்கீதம் 4-5. ஒரு நதி உண்டு, அது நீர்க்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் என்னும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும். தேவன் அதன் நடுவில் இருக்கிறார், அது அசையாது. அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார். அதிகாலையில் தேவன் அவர்களுக்கு சகாயம் பண்ணுவார். இந்த சங்கீதம் அசீரியா நாடோடு இஸ்ரவேல் ஜனங்கள் யுத்தம் பண்ணும்போது எழுதப்பட்டதான சங்கீதம். அதோ அந்த யுத்தத்தை நினைத்து எழுதுகிறதான சங்கீதம். அதிகாலையில் தேவன் உதவி செய்வார். 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 19:35. அன்று ராத்திரியில் சம்பவித்தது என்னவென்றால், கர்த்தருடைய தூதன் புறப்பட்டு அசீரியரின் பாளையத்தில் 180,000 பேரை சங்கரித்தான். அதிகாலமே எழுந்திருக்கும் போது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள். அதிகாலையில் எழும்பி பார்க்கும்போது 185,000 பேர் செத்த பிரேதங்களாக இருக்கிறார்கள்.
அதான் அதிகாலையில் கர்த்தர் செய்த உதவி. அதனால் அவர்கள் ராத்திரியில் தூங்கி கொண்டு இருக்கும் போதே கர்த்தர் தூதனை அனுப்பி அவருடைய வேலையை செய்து முடித்து விட்டார். அதிகாலையில் வருகிறதான உதவி பாருங்கள். பெரிய ஒரு சேனை நம்மை விழுங்கும்படியாக காத்திருக்கிறது. ஆனால் நாம் தூங்கி எழும்பினா போதும், ஆண்டவர் அவருடைய வேலையை முடித்து விட்டார். அவருடைய ஜனங்களுக்கு அவர் பாதுகாப்பை தந்திருக்கிறார். ஆகையால் ராத்திரியிலே அவர் ஜெயத்தை தருகிறவர். அதிகாலையில் எழும்பி பாருங்க, சுற்றி பாருங்க, சத்துருக்கள் டெட் பாடியாக தான் இருக்கு. நாம் இதுவரைக்கும் எதிர்த்துதான சத்துருக்கள் இனிமேல் நாம் பார்க்க போகிறதில்லை. ஏனென்றால் கர்த்தர் ஜெயம் தருகிறவராக இருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அதே 46ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். வில்லை உடைத்து ஈட்டியை முறிக்கிறார், ரதங்களை நெருப்பினால் சுட்டரிக்கிறார். இந்த மிலிட்ரியில் யூஸ் பண்ணுற கன் இருக்குல்ல, அந்த கன்னுடைய அந்த புல்லட் வெளியே வர்ற இடத்துல நம்ம அப்படி கை வச்சா அவங்க ஷூட் பண்ண என்ன நடக்கும்? அவங்க ஷூட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கன்னுடைய வாயில் அப்படி கை வச்சா என்ன நடக்கும்? ஓட்டை தான் விழும். புல்லட் வெளியே வந்துடக்கூடாதுன்னு அப்படி தடுத்தா அது ஓட்டை போட்டு வெளியே வந்துடும். ஏவுகணை விடுறாங்களே, ஏவுகணை ராக்கெட் மாதிரி இருக்கும். அது பீரங்கிலேருந்து விடும்போது, பெரிய பீரங்கி இருக்கும், அதுலேருந்து விடும்போது அதை இப்படி தடுக்கலாமா? இல்லை, அது ரொம்ப வெயிட்டு. அதனால் என்ன பண்ணோம், அதை சுற்றி அதை அப்படியே அணைச்சிட்டா என்ன நடக்கும்? ரஷ்யாலேருந்து அமெரிக்காவுக்கு சுடும்போது நம்ம கூட போவோம். அது கூட அது தடுக்க முடியாது, நிப்பாட்ட முடியாது. நம்ம கூட போய் அங்கே ஆகாயத்தில் பறந்துட்டு அமெரிக்காவில் போய் வெடிக்கும் போது நம்ம கூட வெடிப்போம், அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவர் பாருங்க, அப்படி வச்சார்னா அவரை தாண்ட முடியாது. அவர் இழுத்தார்னா யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. அப்படி தான் யுத்தங்களை ஓய பண்ணக்கூடியவர். அவ்வளோ கண்ட்ரோல் இருக்குது இயற்கையின் மேல், சூழ்நிலைகளின் மேல். அவரை தாண்டி எந்த புல்லட்டும் போகாது, எந்த பீரங்கியும் எந்த குண்டும் பாயாது. அதே தேவன் நம்முடைய வீட்டில் இருக்கிற யுத்தங்கள், ஆஃபீஸில் இருக்கிற யுத்தங்கள் எல்லாவற்றையும் ஓய பண்ணக்கூடியதான சக்தி உடையவராக இருக்கிறார். ஆஃபீஸில் இருக்கிறதான வில்லை அவர் உடைத்து, அவர் ஈட்டியை முறித்து, ரதங்களை நெருப்பில் சுட்டரிக்க அவர் வல்லவராக இருக்கிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். நம்முடைய வாழ்க்கையின் ஆரம்ப கட்டத்தில் பார்த்தால் பாடுகள், சோதனைகள், பிரச்சனைகள், இது நினைச்சாலே போதும் நமக்கு பயம் வந்துடும். ஐயோ, நான் பட்டதெல்லாம் போதும், லைஃப் எல்லாம் பாடு, லைஃப் எல்லாம் பிரச்சனை, இனி ஒன்றா. சொப்பனத்தில் ஆண்டவர் ஏதாவது பாடுகளை பற்றி பேசுகிறாரு அப்படி நினச்சா பயம் வந்துடும். ஏதோ வசனத்தில் ஆண்டவர் பேசினார்னா பயம் வந்துடும். ஐயோ, இது என்ன அர்த்தம், இப்படி வசனம் வருது, ஐயோ பாடா, ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வளர வளர இந்த ஐயோ சத்தம் குறைஞ்சிரும். அப்படியா, கர்த்தருடைய சித்தனா வரட்டும், நான் அதை சந்திக்க ரெடியாக இருக்கிறேன், நான் வளரணும் தானே, நான் முன்னேறணும் தானே, அது வரட்டும். இதன் அசைக்கப்படாத வாழ்க்கை. 46ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது, அது அசையாது. அதுதான் நம்முடைய அழைப்பு. ஆகையால் ஒரு அசையாத வாழ்க்கையை செய்யும்படியாக தேவன் நமக்கு ட்ரைனிங் தருகிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். நான் சிக்காரத்துக்கு முன்னாடி பாஸ்டர் மனாசே சில வருஷங்களுக்கு முன்னாடி சிக்கா இருந்தார். இதே மாதிரி தான் அவரும் ஒரு யூத் மீட்டிங் முடிச்சுட்டு, பஞ்சாபில் யூத் கேம்ப் முடிச்சுட்டு வரும்போது தான் அவருக்கும் இப்படி ஆயிடுச்சு. படுக்கையில் இருந்துட்டு சேரில் தான் தூக்கிட்டு போகணும், பல்லு மற்றவங்க தான் விளக்கணும். ரொம்ப மோசமாக இருந்துச்சு அவருடைய நிலவரம். 3 மாதம் படுக்கையாக இருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் ராத்திரியில் அவர் ஒரு தரிசனம் பார்த்தாராம். அந்த தரிசனத்தில் பெரிய சேனை அவருக்கு விரோதமாக அம்பும் வில்லு வச்சுட்டு நின்றுட்டுருக்கு. அவரை ஷூட் பண்ண முடியாது. அப்போ சொல்கிறேன், நான் பயப்படலை. அப்போ தான் இன்னும் சந்தோஷம் ஆயிடுச்சு, சாத்தான்னு உன்னை நிச்சயமாக ஜெயிப்பேன் அப்படின்னு. இப்போ ஆண்டவர் எப்படி ஜெயிப்பார்? அவர் அத்தனை சேனை, ஒரு பெரிய சேனை, ஒரு 3000 பிசாசு நிற்கிதுன்னு வச்சுக்கோங்க, அத்தனை பேர் அம்பும் வில்லு வச்சுட்டு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு முன்னாடி நின்று அந்த அம்பை பிடிச்சிட்டு எல்லாரையும் பார்த்து
அப்படி பண்ணிட்டு இப்படி நீங்கள்லாம் பண்ணுங்க, அதுனா அப்படி பண்ணி தான் ஆகணும். அது எப்படி நாங்கள் சண்டை போட வந்தோம் நாங்கள் பண்ண மாட்டோம்னு சொல்லவே முடியாது. அப்போ அத்தனை தானே இப்படி பண்ணுங்க அப்படின்னா அப்படி பண்ணி தான் ஆகணும். அவ்வளோ அதிகாரம் நம்முடைய தேவனுக்கு உண்டு. ஆகையால் அவர் நம்முடைய யுத்தங்களை பொறுப்பெடுத்திருக்கிறார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். அவர் நம்முடைய கரம் பிடித்திருக்கிறாராம். அப்படி தான் நாம் பாடணும். பைபிள் எப்படி ஒரு வசனம் இருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை. அப்படிதான் இருக்கு. அழகா இருக்கு தமிழில், கை விடுவதில்லை. அப்போ என்ன அர்த்தம்? நம்ம ரட்சிக்கப்பட்ட நாளில் அவர் நம்முடைய கையை பிடித்தார். இன்று வரைக்கும் அந்த கையை அவர் விட்டதில்லை. ஆகையால் இன்று வரைக்கும் அவர் நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். அதற்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்தின் முதலாவது நாள், இந்த புதிய நாளில் அதிகாலையில் எழும்பி தேவனை துதிக்கும்படியாக நாம் வந்திருக்கிறோம். எனக்கு நானே சமாளிச்சிருவேன் வாழ்க்கையை, எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்லை அப்படின்னு திறமை உள்ளவங்க, சொந்த பலத்தை நம்புகிறவங்க, அவங்க ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாம். இல்லை எனக்கு ஆண்டவருடைய கிருபை தான் தேவை, அப்படி கிருபை இல்லாமல் நான் என்னை பாதுகாக்க முடியாது, என்னுடைய குடும்பத்திற்கு ஆண்டவருடைய பாதுகாப்பு மிகவும் அவசியமாக இருக்கிறது, நான் தேவனுடைய கிருபையை சார்ந்து இருக்கிறதான ஒரு மனுஷன் என்று நன்றாய் உணர்கிறவர்கள் நம்முடைய ஆவிக்குரிய பாதுகாப்புக்காக, சரீர பிரகாரமான பாதுகாப்புக்காக தேவன் நம்மோடு இந்த மாதத்தில் கூட இருக்க வேண்டும், இந்த நாளில் கூட இருக்க வேண்டும் என்று உணர்கிறவர்கள் கருத்தோடு கொஞ்ச நேரம் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சில வருஷங்களுக்கு முன்பாக கெல்லிஸில் இப்படி யூத்ஸ் மத்தியில் ஒரு குரூப் ஆக்டிவிட்டி நடத்தணும். அந்த நிகழ்ச்சியில் உங்கள் கூட இயேசு ஒரு வாரம் தங்குறாருன்னு வச்சுக்கோங்க. சரீர பிரகாரமாக ஒரு மனுஷன் மாதிரி உங்கள் வீட்டிலே அவர் கூடவே இருக்கிறாரு. நீங்கள் பேப்பர் வாசிச்சா அவர் எட்டி பார்க்குறாரு, அப்படி என்ன வாசிக்கிறீங்கன்னு. காலையில் எழும்பினோடனே அவரும் கூட எழும்பி உட்கார்றாரு. நீங்கள் எங்கே போனாலும் அவர் பின்னாடி வர்றாரு. ஃபோன் பேச போனால் அங்கேயும் வந்து உட்காந்துட்ருக்காரு. யாரையாவது கூட ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்கன்னா அங்கேயும் அவர் நின்றுட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு வாரம் அவர் கூடவே இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரம் முடிஞ்ச பிறகு இயேசு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது நீங்கள் துக்கப்படுவீங்களா, சந்தோஷப்படுவீங்க? அப்போ நிறைய பேர் உண்மைதான் ஒத்துக்கொண்டாங்க. துக்கப்படுவோம், சந்தோஷப்படுவோம் அவர் போகும்போது. ஏன்னா சும்மா நம்ம லைஃப்பில் எட்டி பார்த்துட்டு இருக்கிறார் அவர் அப்படின்னு. ஏன் ப்ரைவசின்னு ஒன்று இருக்குது, ப்ரைவசி, தனிமை, நான் தனியாக இருக்கணும், யாரும் தெரியக்கூடாது ஏன் நான் என் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் எட்டி பார்த்து எப்படி இருக்கும்? ஆனால் உண்மை அதுதான். இப்போ கூட எட்டி பார்த்துட்டு இருக்காரு, மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. அது நம்ம என்ன பண்ணணும்? அவரிடத்தில் மறைச்சு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்ம பழக வேண்டியது அவரை விட்டு வாழும்படியாக அல்ல, அவரோடு வாழும்படியாக. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார். அந்த சஞ்சரிக்கிறதுன்னு சொல்லும்போது ஒரு வாழ்க்கையை காட்டுகிறது, கூட நடந்தார் என்ற அர்த்தம் அல்ல. அதனால் ப்ரைஸிங் முடியலாம், ப்ரைஸிங் முடிஞ்சால் கூட அவரோடு நடக்கிறதான அந்த அனுபவம் விட்டுறக்கூடாது. நம்ம எழும்பி நம்ம பைக்கிலே போகும்போதோ நடந்து போகும்போதோ எப்படி போனாலும் ஆண்டவர் கூட போகணும். நம்ம வேலைக்கு போகும்போது ஆண்டவர் கூட வரணும். வேலை ஸ்தலத்தில் யாரோடு பேசினாலும் ஆண்டவர் பக்கத்தில் நின்றுக்கிறேன், அவரோடு கூட நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். இப்போ அவர் ஒரு பார்ட்னர் மாதிரி நம்மோடு கூட எப்போதும் கூட இருக்க வேண்டும். ஏனோக்கே போல ஆண்டவரோடு கூட சஞ்சரிக்கிறதான அந்த அனுபவத்தை தேவன் நமக்கு தரும்படியாக அவரை ஸ்தோத்திரிப்போம். இந்த மாதத்தில் கிறிஸ்துவின் சுபாவத்தை பழக தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய சத்துருக்களை மன்னிக்க, அவர்களை நேசிக்க, நம்மை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிக்க, நம்மை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபிக்க நாம் பழக வேண்டும். தேவன் அந்த கிருபையை நமக்கு தர வேண்டும். நம்முடைய கண்களில் இருக்கிறதான உத்திரத்தை எடுப்பதை விட்டுவிட்டு மற்றவர்களுடைய துரும்பை காணுகிறதான அந்த அனுபவத்தை விட்டு நாம் நம்முடைய சொந்த ஜீவத்தை ஆராய்ந்து இருக்கிற பெரிய காரியங்களை ஆராய்ந்து பார்க்க, நீக்கி போட தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நம்முடைய பேச்சு எப்பொழுதும் ஆம், ஆமேன், எஸ், நோ இப்படி இருக்கணும். சத்தியம் சொல்லக்கூடிய அளவில் நாம் நம்பக்கூடாதவர்களாக இருக்கக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் விபச்சாரம் செய்யக்கூடாது. நம்முடைய இருதயத்தில் கொலை செய்யக்கூடாது. மலை பிரசங்கத்தில் தேவன் சொன்னதான அத்தனை காரியங்களை கடைபிடிக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும்.
காணிக்கையை தேவனிடத்தில் கொண்டு வரும்போது சகோதரன் யாராவது எனக்கு விரோதமாக ஏதோ ஒன்று உண்டு என்று அறிந்தால் அந்த காணிக்கையை விட்டு விட்டு சகோதரனிடத்தில் முதலாவது ஒப்புரவாக பின்பு வந்து உன்னுடைய காணிக்கையை செலுத்து என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதை செய்ய தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். இப்படி மலை பிரசங்கத்தில் எப்படி உபவாசம் பண்ண வேண்டும் என்று அவர் சொல்லி தந்தார். நாம் நன்றாக குளித்து விட்டு எண்ணெய் தேய்த்து விட்டு நாம் வர வேண்டும். மற்றவர்களுக்கு நான் உபவாசம் எடுக்கிறேன் என்று அறியக்கூடாது. நான் ஜெபிக்கும் போது நான் தனி அறையில் இருந்து நான் ஜெபிக்க வேண்டும். என்னை காட்டும்படியாக ஜெபிக்க கூடாது. நான் தான தர்மம் பண்ணும்போது மறைந்து செய்ய வேண்டும். என்னுடைய இடது கை கூட வலது கை கொடுப்பதை அறியக்கூடாது. அப்படி என்றால் நான் கொடுத்து விட்டு நான் இவ்வளவு கொடுத்து விட்டேனே என்கிறதான மேன்மையை பாராட்டுதல் நமக்குள்ள கூட இருக்கக்கூடாது. அதை கொடுத்து மறந்து விட வேண்டும். இப்படியாக சுபாவத்தின் அடிப்படையில் உள்ள ஒரு வாழ்க்கை உண்டு. அந்த வாழ்க்கையை செய்ய தேவன் இந்த மாதத்தில் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Praise you Lord, praise God. ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆனால் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்பாக வீடை விற்று அதற்காக வரி கட்டணும். அந்த வரியே 20 லட்சம். எத்தனையோ ஊழியக்காரங்க சொன்னாங்க இதெல்லாம் போய் கவர்மெண்ட்டுக்கு ஏன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இது ஊழியத்துக்கு கூட பிரயோஜனமாக இருக்குமே அப்படின்னு. ஆனால் அது முறை அல்ல. ராயனுக்கு செலுத்த வேண்டியது ராயனுக்கு தான் கொடுக்கணும். நம்ம அதில் உண்மையாக இருக்கிறோமா? வேலைக்கு போகிறோம், சம்பளம் வாங்குகிறோம், வேலை செய்கிறதுல உண்மையாக இருக்கிறோமா? எத்தனையோ திருட்டுத்தனெல்லாம் இருக்குது, எல்லோரும் செய்வாங்க. வேலை கம்மியாக்கி மற்றவங்களை ஏமாத்துறதுக்கு நிறைய ட்ரிக்ஸ் இருக்குது, சூத்திரங்கள்லாம் இருக்குது. அதன்படி வாழ்கிறோமா? இல்லை கர்த்தர் என்னை பார்க்குறார், என் தொழிலில் நான் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நடக்கிறோமா? நம்முடைய பாஸ் பார்க்குறாரோ இல்லையோ, கர்த்தர் பார்க்குறார், அவருக்கு முன்பாக நான் உத்தமமாய் நடக்க வேண்டும் என்று அறிந்து அப்படி நம்முடைய வேலையில் உண்மையாக இருக்கிறோமா? மற்றபடி ராயனுக்கு செலுத்த வேண்டியது மாத்திரமல்ல, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய காரியத்தில் நாம் உண்மையாக இருக்கோமா? நம்முடைய குடும்ப ஜெபத்தில் கர்த்தருக்கு செலுத்த வேண்டியதை செலுத்த வேண்டும். இங்கே வந்து ஸ்தோத்திரம் பண்ணுற பழக்கம் இருக்கும், ஆனால் வீட்டில் அதிகாலையில் எழும்பி ஸ்தோத்திரம் பண்ணுற பழக்கம் இருக்கா? 4 மணிக்கு ராயனுக்கு செலுத்த வேண்டியதை செலுத்துகிறோமா? குடும்பமாக எழும்பி ஆண்டவரை துதிக்கிறோமா? ஆகையால் இந்த 2 காரியங்களையும் செலுத்த ராயன் கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டியதை கவர்மெண்ட்டுக்கு கொடுக்க, நம்முடைய ஆஃபீஸில் கொடுக்க வேண்டியதை கொடுக்க, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்க தேவன் நமக்கு உதவி செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். Praise the Lord, we praise. Thank you Jesus. நம்முடைய சீஃப் பாஸ்டர்ஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். பாஸ்டர் வில்சன் அவர் கட்டக் கன்வென்ஷன் நடத்துவதற்கு போகிறார். பாஸ்டர் வெஸ்லி செகந்தராபாத் கன்வென்ஷன் நடத்துவதற்கு போகிறார். பாஸ்டர் ஜாய்ஃபிச் ஸ்ரீலங்காவில் இருக்கிறார். இவர்கள் மூவரையும் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும், பலப்படுத்த வேண்டும், அபிஷேகிக்க வேண்டும், நடத்தி போய் தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். முழு உலகத்தில் உள்ள எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். கட்டக் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அது ஒரிசால இருக்கிறது. செகந்தராபாத் கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அது ஆந்திராவில் இருக்கு. இந்த 2 கன்வென்ஷனை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். மாத்திரமல்ல, இந்த நாட்களில் பல இடங்கள் நடக்கிறதான விசேஷத்த கூட்டங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இன்னைக்கு டைடல் பார்க்கல ஒரு மீட்டிங் இருக்குது. நாளைக்கு ராத்திரி தாம்பரத்தில் ஒரு முழு இரவு ஜெபம் உண்டு. இப்படி என்னெல்லாம் மீட்டிங்ஸ் எங்கெல்லாம் நடக்குதோ நமக்கு எல்லாம் லிஸ்ட்டு தெரியாது. ஆனால் கர்த்தர் அவைகளை ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். குடுவாஞ்சேரி ஊரை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய வீடுகள் இருக்கிறதான ஏரியாஸை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்தந்த இடத்துல எந்த சண்டையும் நடக்கக்கூடாது, எந்த கொலையும் நடக்கக்கூடாது, எந்த விபத்து நடக்கக்கூடாது. நாமே தேசத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இருக்க வேண்டும். கர்த்தர் தேசத்தை பாதுகாக்க முடியாது. ஸ்தோத்திரிப்போம். யூத் கேம்புக்காக ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அந்த வாங்கினதான 10,000 12,000 ஃபார்ம்ஸ் இப்போ கம்ப்யூட்டரில் என்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை வச்சு தான் ஐடி கார்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. அந்த வேலை நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கத்தில் ரெக்கார்டிங் நடந்துகிட்ருக்கு. இன்னொரு பக்கத்தில் அங்கங்கே ஷெட்டு போடுறாங்க, பார்ட்டிஷன் பண்ணுறாங்க, வசதிகள் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பொறுப்பெடுக்க முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
praise, we praise. நிறைய பிள்ளைகளுக்கு இது ஒரு பரீட்சை காலம். அதனால் ஸ்கூலில் காலேஜில் நடக்கிற எல்லா பரீட்சைகளை எழுத எல்லாருக்கும் கர்த்தர் ஞானத்தை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் பேசினதான வாக்குத்தத்தம் என்ன சொன்னாரு? மெய்யாகவே சீக்கிரமாய் வருகிறேன். ஆங்கிலத்தில் நிச்சயமாய் நான் சீக்கிரமாய் வருகிறேன். அதனால் அவருடைய வருகை சந்தேகப்படக்கூடிய ஒரு காரியம் அல்ல. அவருடைய வருகை சந்தேகப்பட மாட்டோம். நம்ம யாரும் எல்லாம் வராருன்னு ஒத்துக்கொள்வோம். ஆனால் ஒன்றை சந்தேகப்படுவோம், சீக்கிரமாக வருவாரா? வருவார், சீக்கிரமாக வருவார், அது சந்தேகம்தான். ஏன்னா ஒரு 50 வருஷம் பொறுத்து வருவார். ஏன்னா அப்போ தானே நம்ம ஃபுல்லாக வாழ முடியும் உலகத்தில். அவ்வளோ உலகத்தை நேசிக்க வர்றதே நமக்கு விருப்பம் வர மாட்டேங்குது. ஐயோ அப்போ சீக்கிரமாக உலகத்தை விட்டு போனோமா? ஐயோ வராரா? அப்படி தான் இருக்குது நம்ம மைண்டு. கொஞ்சம் தள்ளி வச்சா நல்லா இருக்குமே. ஆனால் அவர் சொல்லுகிறார், நான் நிச்சயமாய் வருகிறேன் என்றால நிச்சயமாய் சீக்கிரமாய் வருகிறேன். ஆகிய நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அந்த வருகைக்காக ஒவ்வொரு நாளும் அதற்காக ஆயத்தப்படுகிற நாளாய் மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். காலையிலே நமக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சா நாள் முழுவதும் அந்த அபிஷேகம் நம்மை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். ஏன்னா அது தேவனிடத்திலிருந்து வருகிற அபிஷேகம். தேவனுக்கு ஒரு தன்மை உண்டு. எந்த காரியமா இருந்தாலும் அவர் முன்னாடி போய் நின்றுவார். நம்முடைய யுத்தத்தில் அவர் முன்னாடி போய் நிற்பார். நம்முடைய சவால்கள்ல அவர் முன்னாடி போய் நிற்பார். அதனால இப்பொழுது ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோமாக. தேவன் நம்மை சந்திக்கிற நேரம் கர்த்தர் அதிகாலையில் அந்த பட்டணத்திற்கு உதவி செய்வார். அதிகாலையில் சத்துருக்கள் சங்கரிக்கப்படுவார்கள். அதிகாலையில் அபிஷேகத்தை ஊற்றுவார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். எங்களை நேசிக்கிற ஜெபிக்கிற ஆண்டவர் இந்த காலையில் ஆண்டவர் சோத்திரம், ஆண்டவர் சோத்திரம், இந்த சோத்திரம் ஆராதனத்தில் ஆணி பொருட்படுத்த ஆசீர்வாதத்துல சோத்திரம் கத்த எல்லாம் எங்கள் ஜன நாணி தலை நாணிக்கு கொண்டு வந்ததுக்காக சோத்திரம் கத்த. இந்த 1ஆம் தேதி ஆண்டவர் சோத்திரம் எல்லாரும் நீ ஆசீர்வாதத்தின் ஆண்டு ஆவினாலும் நீ உயிர்ப்பிச்சதுக்காக சோத்திரம். வராத ஜனங்கள் ஆண்டவர் தலையிலானிக்கு கொண்டு வந்தோம். வராத ஜனங்களா நீ ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாங்க சோத்திரம். இந்த ஆண்டவர் அந்த போன மாதம் நீ பாதுகாத்ததுக்காக சோத்திரம். இந்த மாதத்தில் கூட எங்கள் ஜனங்களையும் எங்களையும் எல்லாரும் நீ பாதுகாக்கணும் ராஜா சோத்திரம். இங்கே 4 மாதம் ஆண்டவர் வேலை மேலே போகும்போது வரும்போது போக்குவரத்துலா நீ பாதுகாத்துக்கொடு. குடும்பங்களா நீ ஆசீர்வாதி. குடும்பங்களுக்கு தேவையான நீ ஆசீர்வாதத்தை கொடு. ஆண்டவர் தேவையான ஆகாத்த அனுப்புதாரங்க சோத்திரம். இந்த மாதம் ஆண்டவர் உன்னோட ஜனங்களை ஆண்டவரை பாதுகாக்கணும். போகும்போது வரும்போதெல்லாம் பாதுகாத்துக்கொள்ளும். வாலிபரை பாதுகாத்துக்கொள்ளுவோம். வாலிப ஜீவிதங்களை பாதுகாக்கணும் ஆண்டவரை சோத்திரம் கத்த. அந்த கால நேரத்தில் எங்களுக்கு தேன அதிகமாக ஆண்டது அந்த காலை நீ எங்களை உயிர்ப்பிச்சதுக்காக சோத்திரம். எங்களை ஆவிக்குள்ள ஆகி தந்ததுக்காக சோத்திரம் கத்தா. இங்கே பிறகா ஜிபிக்கிறாங்க கத்தா சோத்திரம். ஒவ்வொரு வார்த்தைனால ஒவ்வொரு வசனத்தினால் ஆண்டவ ஜனங்களை உயிர்ப்பிக்கானே நீ ஆண்டு அனுப்பி தந்ததுக்காக சோத்திரம். அவருக்கேற்ற கிருமத்தாரும் அவருக்கேற்ற நட்டிப்புத்தாரும் ஆலோசனைத்தாரும் இங்கே 4 மாதம் சேரு ஒழித்துக்காத அபிஷேகத்தார் எங்களுக்கு ஆண்டவர் மன்னிக்கிற பரிசுத்தங்களுக்காக ஜெபிக்கிற எந்த தேசத்தில் போய் அங்கே ஒளிஞ்சாரும் அவங்களுக்கு ஏற்ற கிருமத்தாரும் பலம் தாரம் வல்லமை தாரும் ஆண்டவரா சோத்திரம் ஆரோக்கியத்தை தாரங்க நட்டுப்பு தாரம் ஆலோசனை தாரம் ஆண்டவரை சீக்கிரம் நீ வருவார். உன்னோட வரிகளை தகுதாச்சு எல்லாம் துதிக்க நம்ம மகிமையா சத்துறேன் உனக்கு இயேசு நாமத்துக்காக நல்லதுதான். ஆமென். ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா.